Taste the Daily. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய நடைமேடைகளில் விளக்குகள் எரியாததால் இருள் சூழ்ந்து பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். அவசரகதியில் விடியா ஸ்டாலின் அரசால் திறக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தால் பயணிகள் தொடர்ந்து அவதியடைந்து வருகின்றனர். இதனிடையே நடைமேடைகளில் விளக்குகள் எரியாததால் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. தினமும் இருள் சூழ்ந்த பிறகே நீண்ட நேரம் கழித்து விளக்கு போடப்படுவதாக பயணிகள் புகார் தெரிவித்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பொதுமக்கள் பயன்படுத்தும் அரசு பேருந்து நிலையத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருகே 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லையளித்த நபர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லையளித்துள்ளார். இந்த நிலையில் 15 வயது சிறுமி கர்ப்பமாகியதால் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சிறுமிக்கு பாலியல் தொல்லையளித்த சண்முகம் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். அப்பா ஆட்சியில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடைபெறும் அவல நிலை இருப்பதாகவும் இது குறித்து ஸ்டாலின் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர்.